Hi friends, welcome to Vaamoney. இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற தலைப்பு நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய சேமிப்பு பணமானது அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தேவைப்படுது அப்படினா சோ அதற்கேற்ற அதிக வட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் நிறைய இருக்கு. அந்த திட்டங்கள் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதமானது நார்மலான சேவிங்ஸ் பேங்க் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட 2 அல்லது 2.5% அதிகமா ரிட்டர்ன் கொடுக்குது. இந்த மாதிரி திட்டங்கள்ல வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்ப்போம். வாரன் பஃபட் அமெரிக்கன் இன்வெஸ்டர் என்ன சொல்றாரு சேமிப்பு பத்தி அப்படின்னா செலவழித்த பின் எஞ்சியதை சேமிக்காதீர்கள், அதற்கு பதிலாக சேமித்த பிறகு எஞ்சியதை செலவிடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு வருமானம் மாதம் வருதுன்னா அதுல ஒரு 5 இல்ல 10% எடுத்து சேமிக்கிறதுக்கு நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. எதர் நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா பேங்க் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் சைட்ல போயிட்டு கூட அந்த சேமிப்பு கணக்குல நீங்க பணத்தை வச்சிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சின்ன அமௌண்ட் மாதிரி தெரியும். ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். ஒரு வருஷம் மட்டும் இல்லை, 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப சேமிக்கிற பணமானது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேமிப்புக்கு முக்கியத்துவம் தரீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் முதலீடுக்கு முக்கியத்துவம் தரணும். ஒரு குறைஞ்சது ஒரு 10-20% 20% முதலீடு பண்ணுங்க. ஒரு பக்கம் சேமிங்க, ஒரு பக்கம் முதலீடு பண்ணுங்க. சேமிக்கக்கூடிய பணமானது பாதுகாப்பாக இருக்கும், வளரக்கூடிய விதமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முதலீடு பண்ணக்கூடிய பணமானது கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் வளரக்கூடிய விதம் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவெடுங்க. ஸ்கீம் நம்பர் 1 பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது எஃப்டின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி எஃப்டியை கமர்ஷியல் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் அமௌண்ட்டு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இந்த 1000 ரூபாயில் நீங்கள் தவணை முறையில் பே பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒன் டைம், அதாவது சிங்கிள் பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து எவ்வளோ வட்டி வீதம் வருதோ அதற்கேற்ற மாதிரி வட்டி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எஃப்டியில் நான் டெபாசிட் பண்ணுறப்போ எனக்கு இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு எதுவும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக காப்பீடு இருக்குங்க. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், அதாவது டிஐசிஜிசி ரூல் பேஸ் பண்ணி ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த எஃப்டியில் டெனூர் உங்களுடைய முதிர்வு காலம் எப்படி இருக்குது, உங்கள் பண தேவைகள் எது இருக்கோ அதற்கேற்ற மாதிரி எஃப்டி தாராளமாக இருக்குது. 6 மாதம், 9 மாதம், 12 மாதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீமோட முதிர்வு காலத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃப்டியில் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதமானது பேங்க் டு பேங்க் வேரி ஆகும். 5.60% 5.70% ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயதானது 60 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 0.50% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் டிடின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த டைம் டெபாசிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது தபால் அலுவலகத்தில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இதில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்னு ப்ளஸ் அதெல்லாம் என்டையர் பீரியடுக்கும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுலேயும் சரி மினிமம் அமௌண்ட்டு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இந்த டைம் டெபாசிட்டுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதமானது 5.5% அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. எப்போனா இந்த ஏப்ரல் டு ஜூன் 2020 இந்த இடைப்பட்ட 3 மாத காலத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த அடுத்த 3 மாதத்துக்கு வட்டி விகிதமானது மாற்றி அமைக்கலாம், இல்லை அதே வட்டி விகிதம் தொடரும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலாம். சப்போஸ் அடுத்த 3 மாதம் கழிச்சு நீங்கள் இந்த டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறீங்க பணத்தை அப்படின்னா அந்த டைமில் என்ன வட்டி விகிதம் கொடுக்குறாங்களோ அந்த வட்டி விகிதம் தான் உங்களோட இதுக்கு அப்ளிகேபிள் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த டைம் டெபாசிட்டை பொறுத்தளவுக்கும் 1 வருட கணக்கு, 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் இருக்குது. 1 வருடம்னா நீங்கள் 1 வருடம் கணக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. 5 வருடம்னா 5 வருட கணக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது ஸ்கீம் பேங்க் ரெக்கரிங் டெபாசிட்னு பொதுவாக சொல்லுவாங்க, ஆர்டி அப்படின்னு இருக்குது. ஆர்டி ரொம்பவே பிரபலம். ஏன் அப்படின்னா மாதம் தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஃபெசிலிட்டி இருக்குது இதில். இதுலேயும் மினிமம் அமௌண்ட்டு பேங்க் டு பேங்க்கு மாறும். சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபா வச்சுருப்பாங்க, சில பேங்க்கில் 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி மாதம் நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆர்டி மாதம் கட்டுறதுக்கு வேல்யூ இருக்குது. பட் இதில் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கும் 5 வருஷம் ஆர்டி தான் இருக்குது, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. நீங்கள் இந்த ரெக்கரிங் டெபாசிட் பண்ணக்கூடிய ஓவரால் வேல்யூவில் இருந்து கிட்டத்தட்ட 90% வரைக்கும் உங்களுக்கு கடன் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கடனை நீங்கள் திருப்பி தவணை முறையில் செலுத்திக்கலாம். ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஆர்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் கொடுக்கக்கூடிய வட்டி வீதம் எவ்வளோனா 5.50% கொடுக்குறாங்க வட்டி வீதமானது ஒரு வருஷத்துக்கு. இந்த வட்டி வீதமானது பேங்க் டு பேங்க் வேறு ஆகும். ப்ரைவேட் பேங்க்கில் வேறு மாதிரி கொடுப்பாங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. எந்த பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கில் என்ன வட்டி வீதம் கொடுக்குறாங்களோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க.
சீனியர் சிட்டிசன் அதாவது 60லேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நார்மலான கொடுக்கக்கூடிய ரிட்டனை விட 0.50% கொடுக்குறாங்க. இங்கே ஆர்டியில் பார்க்குறப்போ நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 5.50னா ப்ளஸ் ஒரு 0.50ன்றப்போ 6% சீனியர் பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க. இந்த ஆர்டியும் சரி ப்ளஸ் வந்து எப்படியும் சரி நீங்கள் ஆன்லைனில் இன்டர்நெட் பேங்க் வழியாக கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வச்சுருந்தா கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கோட அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா அது மூலியமாக இன்டகிரேட் பண்ணி அங்கேருந்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தேவை. ஃபோட்டோகிராஃபு, ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு டேரெக்டாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் பண்ணுறப்போ உங்களுக்கு டிடிஎஸ் கண்டிப்பாக இருக்கும், அதாவது டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் ஸ்லாப் டேக்ஸ் ஸ்லாப் எதுக்குள்ளே வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் எப்படி கவர் ஆகும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த வேல்யூ, இந்த நம்பர் நாங்கள் பணம் போட்டிருக்க நம்பர் வந்து சும்மா இமேஜினுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வேல்யூ வந்து வேரி ஆகும், பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும். ஸோ ராமுன்ற ஒரு பர்சன் வந்து 3 பேங்க்கில் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. பேங்க் ஏ, பேங்க் பி, பேங்க் சி. ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கணக்கு வச்சுருக்காரு, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு. இன்னொரு பேங்க் பார்த்தீங்கன்னா பார்ட்னரோட ஒரு கம்பெனியோட பார்ட்னர் பேங்க்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், எஃப்டி அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி 3 அக்கௌண்ட் இருக்குது ஒவ்வொரு பேங்க்லேயுமே. சரி, இண்டிவிஜுவல் கணக்கில் பார்க்குறப்போ 5,69,000 ரூபா வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு இன்சூரன்ஸ் வேல்யூ கவர் ஆகக்கூடியது 5 லட்சம் தான். இந்த பார்ட்னர் கம்பெனியோட வச்சுருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 7,64,000 ரூபா பணம் டெபாசிட் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் தான். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அவர் வச்சுருக்கக்கூடிய பணமானது 2,700,000 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,700,000 ரூபா தான். நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாலும், இதர் நீங்கள் சேவிங் பேங்க்கு, எஃப்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டு, ஃப்ளெக்ஸி டெபாசிட், அந்த மாதிரி எவ்வளோ பணம் நீங்கள் வச்சுருந்தாலும் 5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் தான் கவர் ஆகும். 5 லட்சத்துக்கு கீழே எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அந்த பணம் உங்களுக்கு இன்சூரன்ஸில் கவர் ஆகும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்கில் இந்த இன்சூரன்ஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் கவர் ஆகுதா ஆகலையான்றதை பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சில ப்ரைவேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் வந்து இந்த இதில் இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.